டிடிஎஃப் வாசன் மேலேயும் நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறீங்களா, அப்போ வந்து விஜே சித்து விலாக்ஸ்லையும் நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து பேசியிருந்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் ஏன் விஜே சித்து விலாக்ஸை மட்டுமே வந்து பார்க்குறீங்க? ஒரு வழக்கறிஞர்கள்னா இப்போது ஓகே, டிடிஎஃப் வாசன் வந்தாங்க, சரி ஓகே இவர் வெளியே வந்துட்டார். நீங்கள் ஏன் அடுத்து விஜே சித்து விலாக்ஸுக்கு போகிறீங்க? ஒருத்தன் வளர்ந்து வர்றது உங்களுக்கு பிடிக்கலையா? நல்லா என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் மேலே வந்து வேறு யாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டாங்க. இப்போ டிடிஎஃப் வாசன் மேலே மட்டும்தான் இப்போ வந்து கேஸ் போட்டுட்ருக்காங்க அப்படின்றதுனால வந்து அப்படியே நீங்கள் வந்து அடுத்து வளர்ந்து வர யூடியூபரை வந்து அமுக்க பார்க்குறாங்க அவங்க. நான் வழக்கறிஞர்கள் பார்த்து ஒன்று கேட்டுக்கிறேன், நீங்கள் அவ்வளோ கேட்குறீங்களே, தெருக்கு தெருக்கு இவ்வளோ டாஸ்மார்க் இருக்குது, அதை மூட சொல்லி ஒரு ஃபைல் போடுங்க. இப்போ ரீசெண்டாக வந்து நடந்தது, ஒவ்வொரு தமிழ்நாடு கவர்மெண்ட் பஸ்ஸுலேயும் நிறைய பேர் வந்து சீட் பெல்ட் போடுறது கிடையாது, டிரைவர்ஸ் யூனிஃபார்ம் அணியறதில்ல அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஃபைன் போட்டு இப்போது ஒரு போலீஸ்க்கும் நடத்துனருக்கும் ஒரு தகராறு ஏற்பட்டது. அதில் வந்து கிட்டத்தட்ட சொல்லியிருந்தாங்க 7000மோ 700 பேருந்துகளுக்கும் சீட் பெல்ட்டே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்களே. அதுக்கு யாராவது ஃபைல் பண்ணுறீங்களா? கிடையாது. தமிழ்நாடுல வந்து பொதுத்துறையில் ஒரு பொதுவான ஒரு திருச்சி, சென்னை இந்த மாநகரத்தில் வந்து பார்த்தோன்னா, பொதுவான இடத்துல ஒரு பொது டாய்லெட் வந்து பார்த்தீங்கன்னா மோசமான நிலைமையில் இருந்துக்கிட்டு இருக்கு. அதில் அவங்க கண்ணுக்கு தெரியலையா? அதனால வந்து சுகாதார கேடு வரும், தமிழக அரசு மீது நீங்கள் பெட்டிஷன் போட்டு ஒரு கேஸ் போடுறீங்களா? அதெல்லாம் போட மாட்டீங்க. ஏன் ஒரு நபர் வளர்ந்து வர்றாங்க அப்படின்னா எதுக்கு அவங்க மேலே நீங்கள் போட்டு அவங்கள வந்து ஒடுக்குமுறைக்குள்ளாக்குறீங்க அப்படின்றது என்னோட கேள்வியாக இருக்குது. என்னோட இது ஒப்பீனியன். இந்த மாதிரி நீங்கள் புது விஷயத்துக்கு கொந்தளிக்கிறீங்க அப்படின்னா எதுக்கு ஒரு நபருக்கு மட்டும் இவ்வளோ ப்ரெஷர் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் என்னோட கேள்வியாக இருந்துக்கிட்டு இருக்கு. கேட்டால் எல்லாத்தையும் கேட்கணும் பொதுவாக. இப்போது அதுதான் என்னோட கருத்தாக இருக்குது. நீங்கள் கேளுங்க, எந்த கேள்வி வேணாலும் யாரை வேணாலும் எது வேணாலும் எழுப்பலாம். இவங்கள மட்டும் டார்கெட் பண்ணுறதுக்கு ஏன் அப்படின்றது தான் என்னோட கேள்வி. கேட்டால் வந்து ஒரு வழக்கறிஞராக இருக்கட்டும், யாராக வேணாலும் இருக்கட்டும், யூடியூபராக இருக்கட்டும், என்ன வேணாலும் இருக்கட்டும், எவ்வளோ பெரிய மனிதராக இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரே ரூல்ஸாக இருக்கணும், எல்லாருக்கும் ஒரே சட்டமாக இருக்குது. யார் வேணாலும் எதிர்த்து கேள்வி கேட்கலாம், யாருக்கு வேணாலும் கேஸ் போடலாம், எல்லாரையும் வந்து தண்டிக்கலாம் அப்படின்ற ஒரு சட்டம் இருக்கணும் அப்படின்றது தான் என்னோட கருத்தாக இருக்குது. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து சந்திப்போம். பாய்.